மன்னிப்பு கூந்தலெல்லாம் கேட்க முடியாது. எங்க இருந்து இந்த ஆணவமும் திமிரும் வருது யோசிச்சு பாருங்க. வெங்காயத்தை உரிப்பேன், நாங்க உங்க முகத்திரையை உரிப்போம், அண்ணாமலை நாங்க உங்க முகத்திரையை உரிப்போம். ஆனா ஒரு நல்ல மனநல மருத்துவரை சந்திங்க. பல்லுப்படாமங்கிறார். சின்ன வயசுல இருந்து அவருக்கு எவ்வளவு பழக்கம்னு தெரியல. அடிக்கடி இது இன்னும் பயன்படுத்துவாங்கிறார். அதை அசிங்கமா இல்ல உனக்கு? தமிழ்நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இங்க நடந்திருக்கு. ஒரே ஒரு பிரச்சனையை கூட தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்ததே கிடையாது. இப்படியா கேட்பாங்க? பத்திரிகையாளன் என்னைக்குமே பத்திரிகையாளன் தான் கடைசி வரைக்கும். கோயம்புத்தூர்ல அந்த பெண் பத்திரிகையாளரை அண்ணாமலை பேசிய விதம் பாஜக ட்ரால் ஆர்மியா செயல்பட்டு இருக்கு. இங்க வாங்க, மைக் முன்னாடி கேமரா முன்னாடி நில்லுங்க, உங்க முகத்தை காட்டுங்க. பப்ளிசிட்டி தேவைன்னா முதல்ல என்ன பண்ணுவாருன்னா பத்திரிகையாளர் மத்தை தான் தொட்டு பார்ப்பாரு. அவர் பேர்ல எல்லாரும் ரொம்ப வன்மம் காட்டுறாங்க. அதனால எல்லாரும் போய் ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்க்கணும். நான் சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு குறிப்பா 2 விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, இன்றைக்கு தொடர் திருஞானம் சுட்டி காட்டியது போல அண்ணாமலையோட வீடியோ எடிட் பண்ணி அந்த வீடியோவில் போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் என்னோட வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தேன், திமுக மட்டும் வாரிசு அரசியல் குற்றச்சாட்டை திமுக மீது மட்டும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் அந்த மட்டும் கட் பண்ணிட்டு போட்டிருக்காரு. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, திமுக பாஜக மட்டுமல்ல, ஊடகவியலாளர்களை எந்த கட்சி மோசமாக பேசியிருந்தாலும் விமர்சித்திருந்தாலும் அதற்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஊடகவியலாளர்களும் குரல் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றதான் உண்மை. அது திமுக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் சரி. இதில் முக்கியமான வித்தியாசமாக என்ன பார்க்குறேன்னா, திமுக மீது விமர்சனம் வரும்போது அவங்க உடனே ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அதிமுகலேருந்து ஒரு நபரை வெளியேற்றி இருக்கிறார்கள், கட்சியை விட்டு நீக்கியிருந்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் பாஜக மட்டும்தான் தொடர்ந்து அதை ஊக்குவிக்கும் ஒரு கட்சியாக இருக்கிறது அப்படின்றத இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இரண்டாவதாக, நிறைய பேர் பேசுவாங்க. நான் குறிப்பாக கோயம்புத்தூரில் அந்த பெண் பத்திரிகையாளரை அண்ணாமலை பேசிய விதம் பற்றி இங்கே முக்கியமாக எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஜக எப்படி ஒரு ட்ரால் ஆர்மியாக செயல்பட்டு இருக்கு. பாஜகவனுடைய ட்ரால்ஸ்க்கு எதிராக நிறைய பெண் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு சூழலில் அண்ணாமலை ஒரு பிக்கெஸ்ட் ட்ரால் மாதிரி அந்த இடத்துல செயல்பட்டார். அவர் அங்கே அந்த பெண் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கேட்குறாங்க, கட்சியில் நீங்கள் மாநில தலைவராக இல்லைன்னா நீங்கள் கட்சியில் கண்டினியூ பண்ணுவீங்களான்னு. இது எந்த பத்திரிகையாளரும் எந்த அரசியல்வாதியையும் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். இங்கே வாங்க, மைக் முன்னாடி கேமரா முன்னாடி நில்லுங்க, உங்கள் முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்றது புரியல. நிச்சயமாக அவருடைய ட்ரால் ஆர்மியை அந்த பத்திரிகையாளரை நோக்கி ஏவுவது தான் அதோடைய நோக்கமாக இருக்கும் அப்படின்னு நான் ஒரு பெண் பத்திரிகையாளராக நான் அதை உண்மையிலேயே அதுதான் நோக்கமாக இருக்கும் நம்புகிறேன். அந்த மாதிரியான நோக்கங்களை முறியடிக்க வேண்டிய தேவை இன்றைக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குது. அதனால் இது மன்னிப்பு கோருவதோடு அவர் முதல்ல மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ மன்னிப்பு கோருவதோடு நம் போராட்டம் முடியணுமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இங்கே இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் அதற்கான பதிலை தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி 2 விஷயங்களை இப்போ நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம். ஒன்று நேற்று இரவு திருப்பூரில் தாக்கப்பட்ட பத்திரிகையாளர் ஜேஎஸ் பிரபுவுடைய தமிழகம் முழுவதும் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ண உடனே தமிழக முதலமைச்சர் உடனடியாக 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்து அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியை காத்திருப்பு பட்டியலில் வச்சுருக்காங்க. இது ஒரு ஆறுதலான செய்தி. அதுக்கு அடுத்தபடி அண்ணாமலை படித்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்று பெருமையாக அவருடைய கட்சி ஒரு சித்தாந்தன்படி நடத்திட்டு போட்டோம். அது யாரும் நமக்கு அதை தலையிட விரும்பலை. ஆனால் அவர் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவைன்னா முதல்ல என்ன பண்ணுவார்னா பத்திரிகையாளர் மத்தை தான் தொட்டு பார்ப்பார். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இடையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவரை பற்றி எந்த ஒரு செய்தியும் இல்லை. பத்திரிகையாளர்களை பற்றி ஏதாவது பேசினா இவங்க எல்லாமே பேசுவாங்கன்னு எங்களுக்கும் பேச தெரியும். நீங்கள் ஐபிஎஸ் படித்திருந்தாலும் நாங்கள் ஜேர்னலிஸ்ட் படிச்சிருக்கோம், எங்களுக்கு பேசவும் தெரியும் எழுதவும் தெரியும். இதுவே அவர் கடைசி முறையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் அனைத்துடைய பத்திரிகையாளர் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொண்டு இதே ஒற்றுமையோடு அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் தயாராக இருப்போம் என்று கேட்டு விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம் தெரிவித்து ஒரு கருத்துக்கு மட்டும் இந்த கண்டனமும் இந்த ஆர்ப்பாட்டமும் இங்கே நடத்தப்படுதா அப்படின்னா அது கிடையாது. அதுக்கு பிறகு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. விளக்கம் கொடுத்த போது அவர் பேரில் எல்லாரும் ரொம்ப வன்மம் காட்டுறாங்க, அதனால் எல்லாரும் போய் ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்க்கணும் அப்படின்னாரு. அதோடு மட்டும் ஒரு நிற்கலை, மன்னிப்பு கூந்தலெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ட்டு வர சொன்னார். எங்கேருந்து இந்த ஆணவமும் திமிரும் வருது யோசிச்சு பாருங்கள். இந்த ஆணவத்துக்கும் திமிருக்கும் எதிராகத்தான் இந்த ஆர்ப்பாட்டமும் இந்த கண்டனமும் இங்கே நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோம்.
இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தஞ்சாவூரில் அந்த மைக்கேல்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல படிச்சுட்டு இருந்த ஒரு குழந்தை விஷமருந்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆயிட்டா. அந்த இஷ்யூ தான் ஒரு மாநில தலைவராக அண்ணாமலை பதவியேற்ற பிறகு முதல் முறையாக கையில் எடுத்து மிகப்பெரிய அளவு இந்தியா முழுவதும் பூதாகரமாக கொண்டு சென்ற ஒரு விஷயம். அந்த வீடியோவை எடுத்த நபர் பேர் முத்துவேல். விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாவட்ட செயலாளர். அவர் அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டயசிஸ்னுடைய அந்த ஃபாதர்கிட்ட கட்ட பஞ்சாயத்து பேசிட்டு இருந்தார். 25 லட்சம். அந்த 25 லட்சத்தை கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தினால அந்த பொண்ணு சாகர வரை அந்த வீடியோவை அவங்க வெளியிடல. அந்த பொண்ணு செத்த பிறகு நீங்கள் அந்த வீடியோவை முதல்ல வெளியிட்ட ஆள் யார் அப்படின்னா தமிழ்நாட்டோட பிஜேபி பிரசிடென்ட் அண்ணாமலை தான். அடுத்த நிமிஷம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பிஜேபியினுடைய முக்கியமான பிரமுகர்களும் ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை சோஷியல் மீடியாவில் கையெடுக்கிறாங்க. நண்பர்களே, நீங்கள் நம்ப மாட்டீங்க, தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இங்கே நடந்திருக்கு. ஒரே ஒரு பிரச்சனையை கூட தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்ததே கிடையாது. 1980 அந்த கட்சி உருவான பிறகு தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றத்தில் அந்த கட்சி ஒரு வழக்கு தொடுத்தது அப்படின்னா, நீட் தேர்வு சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்த ராஜன் கமிட்டியை எதிர்த்து அவர்கள் நீதிமன்றத்தை அணுகினார்கள். அதுதான் முதல் கேஸ் தமிழ்நாட்டினுடைய பிஜேபியினுடைய ஹிஸ்டரியில கோர்ட்டு படியேறின முதல் கேஸ். இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போனது இதுதான் முதல் கேஸ். வினோஜ் பி செல்வம் போனாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி உச்சநீதிமன்றத்திற்கு சென்றது. ராமர் கோயிலினுடைய திறப்பு விழாவை நேரடியாக ஒளிபரப்பு பண்ணணும். சரி, நான் தஞ்சாவூர் கேஸுக்கு வரேன். மொத்த இந்தியா முழுவதும் பிரச்சனை. ஏபிவிபி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல எல்லாம் போராட்டம் பண்றாங்க. என்சிபிசிஆர் இங்க மாநிலத்துல ஒரு குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் ஒன்று இருக்கு, மாநில உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் ஒன்று இருக்கு. அந்த ஆணையத்துக்கிட்ட கேட்கல, டிஜிபி கிட்ட விளக்கம் கேட்கல, நேரடியாக என்சிபிசிஆர் இங்க டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க ஒரு 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 ஆய்வுக்காக இங்க வராங்க. இது சம்பந்தமா அதே நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் காத்திருந்தோம். இந்த மாதிரி இந்தியா முழுவதும் எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு, தமிழ்நாட்டில இருந்து எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குன்னு கேட்கறதுக்காக. நீங்க நம்ப மாட்டீங்க, இந்தியாவில இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட அந்த மாதிரி ஆகல. கன்வென்ஷனால சூசைட் நடந்ததுன்ட்டு இவங்க முன்னெடுத்த இந்த அவதூறு பிரச்சாரம் இந்தியா முழுவதும் என்சிபிசிஆர் அபிஷியல் ரெக்கார்ட்ல ஒரே ஒரு சிங்கிள் கம்ப்ளைண்ட் கூட கிடையாது. ஆனா இவங்க இந்தியா முழுவதும் பிரச்சனை பண்ணாங்க. மத கலவரத்தை உண்டாக்கி இந்த தமிழ்நாட்டை ரத்த காடாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். நான் இங்க சொல்றேன், இன்னொரு விஷயம் சொல்றேன். இதே வள்ளுவர் கோட்டத்துல கிருஷ்ணகிரியில் தண்ணி பிடிக்கிற சம்பவத்தில் நடந்த ஒரு ராணுவ வீரன் விவகாரம் சம்பந்தமா இங்க ஒரு புரொட்டஸ்ட் நடந்தது. தமிழ்நாட்டோட வரலாற்றுல முதல் முறையாக ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் ஒன்று கூடி ஒரு போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா அது பிஜேபி நடத்தின போராட்டம் தான். திருவண்ணாமலையில் இதே மாதிரி ஒரு கிருஷ்ணகிரியில திருவண்ணாமலையில வேலை செய்யக்கூடிய ஒரு ராணுவ வீரன் அவன் பொண்டாட்டி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்படியே மன்றாடிக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்டான். கடைசியில் அந்த வீடியோ போட்டது யாருன்னா அண்ணாமலை. கடைசியில பிரச்சனை விசாரிச்சாதான் தெரியுது, அவன் மனைவி, அவங்க அப்பா, அவன் தம்பி எல்லாரும் சேர்ந்து ஒரு கடை வாடகைக்கு எடுத்துருக்கிறாங்க. வாடகைக்கு விட்டவன் கடையை கொடுன்னு திரும்ப கேட்கிறான். கேட்டவனை கத்தி எடுத்து வெட்டிவிட்டு இவங்க பொய்யா ஒரு வீடியோ பரப்பி விட்டுட்டு இங்க ராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை திமுகவிற்கு எதிராக இங்க அரசியல் செய்யவில்லை. அதை முதல்ல இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். அவர் யாருக்கு எதிராக அரசியல் செய்யறாரு அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு எதிராக அரசியல் செய்யறாரு. இந்த ஸ்டேட்டினுடைய அமைதிக்கு எதிராக அரசியல் செய்கிறார். இதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காம அவர் எனக்கு எதிராக எல்லாம் வன்மம் காட்டுறாங்க, எல்லாத்தையும் வெங்காயத்தை உரிப்பேன், நாங்க உங்க முகத்திரையை உரிப்போம், அண்ணாமலை நாங்க உங்க முகத்திரையை உரிப்போம், அவ்வளோ எளிதாக இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து சென்று விட மாட்டோம். அரசியலுக்கு வரவங்க யாரும் பெருசா காசு பணம் சேர்த்து வீடெல்லாம் கட்டக்கூடாது.
யாரெல்லாம் காரு பணம்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஜீல வந்து மகாராணின்னு ஒரு சீரீஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும். அந்த மாதிரி அரசியலுக்கு வந்த 2 வருஷத்தில் சொல்கிறேன், இந்தியாவிலேயே அண்ணாமலை போல சகல சௌபாக்கியங்களோடு அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதி ஒரே ஒரு ஆள் கூட கிடையாதுன்னு. இவர் ஒன்றும் மக்களுக்கு சேவை செய்ய வரல. டெமோக்ரஸியினுடைய 4th பில்லராக இருக்கக்கூடிய இந்த ஊடகத்துறை மக்கள்கிட்ட இருந்து யாரும் சம்பளம் வாங்கலைன்னு. நாங்கள்லாம் வேலை செய்கிறோம், எங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. நிறுவனம் ஒரு 100 பேரை வச்சு வேலை கொடுக்குது, அதனால் எங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. எங்களை வந்து அடிமைங்கிறது, நாங்கள் இவங்ககிட்ட காசு வாங்குறோங்கிறது 14 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்குது. 14 மாநிலங்களில் 14 மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய பிரசிடென்ட் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்களா பைத்தியக்கார மாதிரி? நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் தெருவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய அண்ணனுங்களாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஏரியாவில் வந்து கொஞ்சம் மனநலம் பிறழ்ந்த ஒரு நபருக்கும், பிராந்துன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பிறழ்ந்த ஒரு நபர் வந்து ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு வந்து கொஞ்சம் தேன் மிட்டாய் வாங்கி கொடுக்குறது, இல்லைன்னா அந்த குடல் பேக்கெட் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, போகிற வரவனெல்லாம் கெட்ட வார்த்தையில் திட்ட வைப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அண்ணாமலைக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு அந்த பெரியண்ணனுக்கு வேண்டாதவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னா அவதூறு பேச சொல்லிட்டு இருக்கிறது. இதை அனுமதிக்க முடியாது, இதை நிச்சயமாக அனுமதிக்க முடியாது. எல்லாரையும் கோபாலபுரம் மீடியான்னு சொல்லிட்டு இருந்தபோது மிக கடுமையாக கட்டுரை எழுதுனது நான் தான். நான் எழுதிய பிறகுதான் அவர் இந்த கோபாலபுரம் மீடியா அப்படின்னு சொல்றதையே பொத்திட்டு நிறுத்தினாரு. எல்லா ஸ்டேட்லையும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கல்ல, நீங்க அங்க இருக்கிறவங்களை இப்படி தான் நீங்க பேசிட்டு இருப்பீங்களா? காங்கிரஸ்க்கு ஃபேவரா இருக்கிறாங்க, பிஜேபிக்கு ஃபேவரா இருக்கிறாங்கன்ட்டு நீங்க இப்படியே தொடர்ந்து பேசுங்க திரு அண்ணாமலை. ஆனா ஒரு நல்ல மனநல மருத்துவரை சந்திங்க, அது உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது, உங்க பார்ட்டிக்கும் ரொம்ப நல்லது. அது அவரு அவங்க சண்டே எங்க வேணாலும் வச்சுக்கிட்டோம். நீ அரசியல்வாதி மாதிரி பேசு, இல்லை இன்னொரு கட்சியை திட்டு, வேற எந்த கட்சியை வேணாலும் திட்டிங்க, நீங்க அப்புறம் போய் காலில் விழுந்துங்க, சேர்ந்துங்க, எதை வேணாலும் பண்ணீங்க. எங்கள்கிட்ட ஏன் வரீங்க? ஊடகவியலாளர் என்ன பண்றோம்? கொரோனானா 3 வருஷமும் 2 வருஷமும் ஓடிக்கிட்டே இருந்தோம். மழையா வெள்ளமா எதுவாக இருந்தாலும் நாங்கள் அங்கே போய் நிற்கிறோம். ஒரு இடத்துல சம்பளம் வாங்குறோம், எங்களுக்கு குடும்பம் இருக்கு, தன்மானம் இருக்கு, சுயமரியாதை இருக்கு. ஏன் எங்களை சீடணும்? எங்களுடைய பணியை தானே நாங்கள் செய்கிறோம். உங்கள்கிட்ட வேற என்ன செய்கிறோம்? பல்லு படாமங்கிறாரு. சின்ன வயசுலேருந்து அவருக்கு எவ்வளோ பழக்கம்னு தெரியல. அடிக்கடி இதையும் இன்னும் பயன்படுத்துவாங்கிறாரு. அதை பல்லு படாமல் பயன்படுத்துவாங்கிறாரு. சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பழக்கம் இருக்குன்னு தெரியல. ஏன் இப்படி அடிக்கடி பயன்படுத்துறாருன்னு தெரியல. அது அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாரு. அவங்க சார்ந்த ஆட்களை பாருங்க, எஸ்வி சேகர் என்ன பேசினார் பாருங்க. அவருக்கு ஒரு அடி கொடுத்தோம், அதுக்கப்புறம் அவர் வாயே திறக்கிறது இல்லை. எந்த தலைவர்களுமே தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பேசினதே கிடையாது. ஜெயலலிதா இருந்திருக்காங்க, கலைஞர் இருந்திருக்காங்க, அதன் பிறகு விஜயகாந்த், எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனா இவ்வளவு மோசமா ஒரு அசிங்கமா இந்த வார்த்தையை ஒருத்தவங்க கேட்கிறாங்க. அசோசியேஷன் சொல்ற இந்த மாதிரி பேசிட்டாங்க. சார் என்ன பேசினார் சார்? சொல்ல முடியுது அந்த வார்த்தையை வெளியில? இல்ல அவரு தான் அவர் குடும்பத்துல போய் சொல்ல முடியுமா? அவங்க கட்சிக்காரங்களாம் திரும்ப திரும்ப அதே திரும்ப சொல்றாங்க. அவர் அப்படிதான் சொல்லுவாரு, அப்படிதான் செய்வேன். அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். நம்ம செய்தியாளர்கள் வந்து உடனே கேட்டிருக்கணும். நீங்க புரிஞ்சுட்டு ஒதுக்கிட்டீங்க போல இருக்கு. அப்பவே சார் இது பல்லு படாமன்னு சொன்னீங்களே சார், கிராமத்துல பழமொழி, அதை ஒரு தடவை முழுசா சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தா அந்த இடத்துல திருன்னு முழிச்சிருப்பார், மொழி பிரிங்கிருப்பார், அவர் எக்ஸ்போஸ் ஆயிருப்பார். அவர் அங்கேயே வெளுத்து வாங்கியிருக்கலாம். குரங்குங்கிறார், என்ன குரங்கு மாதிரி சுத்தி வரீங்களேங்கிறாரு. என்ன நினைச்சிட்டு இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. இந்த மாதிரி தான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க. நம்மளை வந்து தூண்டி விடுறது, ஏதாவது பண்ணி டெம்ப் பண்றது. நம்ம மூஞ்ச காட்டு யாரு? இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா? ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர். இவங்க வந்த வழி அப்படி, இவங்களுடைய அரசியல் கலாச்சாரமே அப்படிதான். அது எஸ்.சி. சேகரா இருக்கட்டும், எச். ராஜாவா இருக்கட்டும், சுப்பிரமணிய சாமியா இருக்கட்டும், இல்லை எல்லாருமே இவங்களுடைய அரசியல் கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். இது தமிழ்நாட்டில் எடுபடாது, தமிழக ஊடகங்கள்கிட்ட எடுபடாது. இங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். மற்ற மாநிலங்களை போலெல்லாம் கிடையாது ஜால்ரா போடுறதுக்கு. ஆனா அவர் வந்து நாவை அடக்கிக்கணும். இதுக்கு மேல வந்து இதுல அரசியல்லாம் கிடையாது. நீ எந்த கட்சி தலைவராக வேணாலும் இருந்துட்டு போங்க. செய்தியாளர்கள்ட்ட உங்களுக்கு என்ன வேலை? நாங்க எங்க பணியை தானே செய்யறோம். எங்க நிறுவனம் என்ன சொல்லுதோ, எங்களுடைய பாலிசி என்னவோ அதை தான் நாங்கள் செய்ய முடியும். அந்த பணியை தான் நாங்கள் செய்யறோம். எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு, ஊடக சுதந்திரம் இருக்கு, எல்லாமே இருக்குது. ஒரு நெறியாளர், ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரு, அதை வந்து நெறியாளர் கேட்கிறாங்க. இவருக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லை, ஒரு தனிப்பட்ட தாக்குதல் இல்லை. இந்த பேட்டி குறித்து அவர் சொல்றாரு, நீங்க ஏதோ அதை வாங்கிட்டீங்க, இதை வாங்கிட்டீங்க, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. அதுக்கு நீ இவ்வளவு ஒரு ஆபாச வார்த்தையா? அசிங்கமா இல்லை உனக்கு? இப்படியா கேட்பாங்க?
அதை திரும்ப திரும்ப வேற செய்வேன்னு வேற சொல்றீங்களே, இதை எப்படி கண்டிக்கிறது? கண்டிப்பா இது தொடர்பா பத்திரிகையாளர் சங்கங்களும் சரி, ஊடகவியலாளர்களும் சரி, பொதுநல வழக்கு தொடர்ந்து அவரை கோர்ட்டுக்கு இழுக்கணும். இதை இதோட விடக்கூடாது. எஸ்வி சேகருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு மோசமா பேசின ஒரு அரசியல்வாதியை தமிழ்நாட்டில் யாருமே பார்த்திருக்க முடியாது. படு கேவலம். ஒரு அந்த நெறியாளருக்கு எவ்வளவு ஒரு மன உளைச்சலா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது என்ன வார்த்தைங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. கொஞ்சமாவது வீட்டில் யோசிச்சு பார்த்தீங்களா? எவ்வளவு மன உளைச்சல் கொடுத்துருக்கோம். ஒரு மூத்த நெறியாளர் எவ்வளவு வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறாரு, எவ்வளவு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர், ஒரு சேனலை வழி நடத்தக்கூடியவர், எவ்வளவு ஒரு எப்படி மன உளைச்சல் இருக்கு? எத்தனை நாள் அவருக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நேரடியா அவர் போய் ஏதாவது அவர் கேள்வி கேட்டாரா? இதெல்லாம் ஜீரணிக்க முடியாத ஒரு இது. தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் அண்ணாமலைக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நியூஸ் 7 செய்தியாளர் நேசப்பிரபு தாக்கப்பட்டதற்கும் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கும் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.